உலக மனிதனுடைய வாழ்க்கையை பலவிதமான கேடான அல்லது தவறான அல்லது தப்பிதமான வழிகளிலே நடத்தி சொல்வதற்கு சத்துரு பல நிலையிலும் முனைந்து அநேகருடைய வாழ்க்கையை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்க பண்ண நினைக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை நஷ்டமடையும்படி சேதமடையும்படி அவன் நினைத்துக் கொள்ளுகிறான். காரணம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தெய்வ வசனத்துக்கு இடம் கொடுத்தவர்களாக, வேத வசனத்தை கை கொண்டவர்களாய் வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசித்து விடுவார்கள். பரலோகத்திலே இடம் பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி சுதந்திரவாளிகளாய் பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாய் வாழ்க்கை வாழுவார்கள். நரகம் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே நான் மாத்திரம்தான் இருந்து விடுவேன், என் கூட்டாளிகள் தான் இருந்து விடுவார்கள். இந்த உலகத்தின் ஜனங்கள் என்பவர்கள் பலரும் தப்புவிக்கப்பட்டு அந்த பரலோகத்துக்கு சென்று விட்டால் நான் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேன், என் கூட்டாளிகளின் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்ற நிலையிலே சத்துருவா இருக்கிற பிசாசு, நமக்கு எதிராளியா இருக்கிறவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வத்துக்கு எதிராளிக்கிற துஷ்ட பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடுகிறவனாய், யாருடைய வாழ்க்கையை அழிக்கலாம் என்று வகை தேடுகிறவனாய், யாருடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தலாம் என்று வகை தேடுகிறவனாய் அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்.